இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர்களாகிய இந்த கைத்தட்டு விசில் அடிக்கிற ரசிகர்களுக்கு வணக்கம். நானும் 40 வருஷத்துக்கு மேலே இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். இருந்தாலும் சில வசதி காரணமாக நான் இப்போ பேச போகிற விஷயத்தை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. A young boy asked his dad, what is the difference between confident and confidential? A young boy asked his dad, what is the difference between confident and confidential? The dad says, you are my son. I am confident about it. You are my son. I am confident about it. But your friend standing there is also my son. That is confidential. புரியுதா? நீ என் பையங்கிறது கான்ஃபிடென்ட்டு, உன் பக்கத்தில் ஒரு பையன் நிற்கிறான்ல அவனும் என் பையங்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் அப்படின்ட்டு. இந்த இடத்துல என்ன வருதுன்னா, இதை பேஸ் பண்ணி தான் கைட் ரன்னர்னு ஒரு படம், ரொம்ப சிறப்பான ஒரு படம் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல கான்ஃபிடென்ஷியல்ன்றது நேரடியாக, கான்ஃபிடென்ஷியல்து மறைமுகமாக, கான்ஃபிடென்ட்டுங்கிறது நேரடியாக. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில் 2 பேரை நான் வாழ்த்தணும் அல்லது பாராட்டணும் அல்லது வணங்கணும். ஒன்று நேரடியாக என்பது திரு பாரதி ராஜா அவர்கள். திரு பாரதி ராஜா அவர்களை பாராட்டுறதுக்கு வாழ்நாளே நமக்கு பத்தாது. இப்போ நம்ம நான் கொஞ்சம் வித்தியாசமாக அவரை பாராட்டலாம்னு நினைக்கிறேன். பாரதி ராஜா ஒரு சிறந்த குரங்கு. இதுக்கு கை தட்டவும் கூடாது, கை தட்டாமல் இருக்க முடியாது. குரங்குன்னா ஒரு வார்த்தை, பட் 4 எழுத்து இருக்கு. கு ர இங்கு. சிறந்த குணவான், சிறந்த ரசனையாளர், இங்கு இங்கீதம் அறிந்தவர், இன்னொரு கூ இருக்குல்ல, குவாலிட்டியான ஒரு மனிதர். எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு நல்ல மனிதர் தானே தவிர நல்ல நடிகரே இல்லை. சும்மாவது பாரதி ராஜா நடிக்கும்னு போட்டாலும் அவர் நடிச்சிட மாட்டார். நான் இந்த படத்தில் ஒரு 4-5 காட்சிகள் பார்த்தேன். நடிக்கவே இல்லை, அவ்வளோ சிறப்பாக அப்படியே வாழ்ந்திருக்காரு. அவருடைய மிக சிறப்பான ஒரு விஷயம், அவர் நடிப்பு சொல்லிக் கொடுப்பாரே தவிர அவர் நடிக்கவே மாட்டார். நான் சொல்ல சினிமாவில் மட்டும் இல்லை, நிஜ வாழ்க்கையிலையும் மேடையிலையும் எங்கேயுமே நடிக்க தெரியாத ஒரு அப்ராணி மனிதர் அவர். அதனால தான் நிறைய இடத்துல அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அவரை நம்ம பாராட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா சில வருஷங்களுக்கு அப்புறமேல ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பதிவாகிடும். நம்ம எப்போவுமே இருக்கும்போது யாரையும் பெருசாக பாராட்டுறதில்லை, வாழ்த்துறதில்லை. அந்த வகையில் திரு பாரதி ராஜா அவர்களுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா நம்ம எடுத்தே தீரணும் தமிழ் திரையுலகின் சார்பாக. அந்த ராமாயணத்தில் நானும் ஒரு அணிலாக இருக்க ஆசைப்படுகிறேன். அது விரைவில் நடக்கும். அப்புறம் இன்டைரக்டான ஒரு பாராட்டுங்கிறது இந்த படத்தோட இயக்குனர் திரு நித்திலன் அவர்களுக்கு. எனக்கு ஆக்சுவலாக அவர் மேலே ஒரு பெரிய கோபம் உண்டு. என்னென்னா, இந்த படத்தில் நான் விதார்த் கேட்டாருங்க. விதார்த் ஒரு நல்ல நண்பர், நிறைய போராடுற ஒரு மனிதர். நான் என்னுடைய இருக்க வேண்டிய இடத்துக்கு நான் வரலன்னு சொல்லிட்டு பாரதி ராஜா அவர்கள் வருத்தப்படுவார். அந்த மாதிரி விதார்த் அவருக்கு கிடைக்க வேண்டிய இடம் இன்னும் அவருக்கு கிடைக்கல. நிச்சயமாக இந்த படத்தின் மூலமாக அது ஆரம்பமாகுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அப்படி விதார்த் கேட்டாருங்கிறதுக்காக இந்த படத்தில் நான் ஒரே ஒரு பாடல் காட்சியில் நான் ஃப்ரீயாக நடித்து கொடுத்தேன். சும்மாவே நடித்து கொடுத்தேன், காசெல்லாம் ஒன்றும் வாங்கலை. ஏன்னா ஒரு நல்ல படம், அதுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கணும்ன்ட்டு. கடைசியில் பார்த்தா இந்த படத்தில் அந்த பாடல் காட்சியே இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்னடா நம்ம சிரமப்பட்டு பண்ண ஒரு விஷயத்தை இந்த படத்தில் இல்லையேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஆனால் அங்கே தான் இந்த டைரக்டரை நான் ரொம்ப மதிக்க ஆரம்பித்தேன். ஒரு கல்லில் தேவையில்லாத பகுதிகளை ஒதுக்குனா தான் அது சிலையாகும். தேவையில்லாத பகுதிகளை அப்படியே ஒதுக்கிட்டே வந்தோம்னா அது சிலையாயிடும். அப்படி இந்த படம் சிறப்பாக இருக்கிறதுக்கு பின்னாடி யாரோ சிறப்பு கௌரவ தோற்றம் பண்ணியிருந்தா கூட படத்துக்கு தேவையில்லைன்னும் போது அவர் கட் பண்ணார் பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த டைரக்டரை நான் மதிக்க ஆரம்பித்தேன். ஸோ நித்திலன் அவர்களுக்கு எதை வச்சுக்கணும் எதை வெட்டணுங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ அவர் ஒரு நல்ல சிறந்த இயக்குனராக வர என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லாரும் ஹீரோயினை சொன்னாங்க, இவர் கூட சொன்னார் பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு. எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு இவ்வளோ அழகாக இல்லை. ஆக்சுவலாக பக்கத்து வீடு காலியாக இருக்குது, நீங்கள் வேணால் அங்கே வந்துடலாம். அப்போ நானும் சொல்லலாம் பருமையாக, இந்த மாதிரி ஒரு அழகான பக்கத்து வீட்டு பொண்ணுன்ட்டு. அப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் கண்ணன் அவர் நிச்சயமாக பாராட்டணும். இந்த மாதிரி ஒரு நல்ல இயக்குனர் அறிமுகப்படுத்துறதுக்காகவும் நல்ல ஒரு கதையை தேர்ந்தெடுத்ததுக்காகவும். நான் எப்போவுமே இந்த மாதிரி மேடைகளில்
சமீபத்தில் கூட லென்ஸ்னு ஒரு படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோவே நான் படம் பார்த்தேன். ஒரு டிக்கெட் வாங்கி நான் படம் பார்த்தேன். ஏன்னா இந்த மாதிரி நல்ல படங்கள் பாராட்டுறது மூலமாக இல்லை வாழ்த்துறது மூலமாக தான் இந்த திரையுலகம் வளரும். நன்றி, வணக்கம். செலவுகளை கட்டுப்படுத்தினாலே ஒரு படம் ஓடுது ஓடலை, மிகப்பெரிய நஷ்டம் அடையாமல் அவர்கள் தப்பிக்க முடியும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறதுக்காக தான் நான் நினச்சேன். அதே போல் லாப நஷ்டத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு எப்படியாவது என்னுடைய பணத்தை செட்டில் பண்ணிடுன்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் இந்த படத்தினுடைய கதாநாயகன் விதார்த் ரொம்பவும் ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான அப்ரோச்சோட ப்ராஃபிட் ஷேரிங்கில் இந்த படம் பண்ணியிருக்கார். அவருக்கு நம்முடைய பாராட்டுதல்களை நாம் ரொம்ப கைதட்டி தெரிவிக்கணும். எந்த ஒரு நடிகனுக்கு தன்னுடைய படைப்பின் மேலே நம்பிக்கை இருக்கோ, வா ஜெயிச்சு காட்டுறேன், ஜெயிச்சு காட்சி என் பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். அது வந்து கரெக்டாக எல்லா பக்கமும் ஆண்டு பண்ணாக்க ரொம்ப நல்லாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த படம் நிச்சயமாக ஒரு மாறுபட்ட படம் தான். ஏன்னா இப்போ புதிய இயக்குனர்கள் அப்படின்னு வந்தபோது யூஏ சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு, அப்போ கூட டைரக்டர் சொன்னார் எப்படியாவது கொஞ்சம் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருங்கன்னு சொன்னார். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவிலேயே எந்த படமாக இருந்தாலும் எப்படியாவது யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை. அது இந்த ஜிஎஸ்டி வந்தோடனே அது போயிடும். நீங்கள் தயாரிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அது யூவா யூஏவா ஏவா எதுவாக இருந்தாலும் உங்கள் படம் நல்ல படம்னாக்கா அது கண்டிப்பாக கலெக்ட் ஆகும். காரணம் வந்து யூஏ பார்த்துல அடல் சொல்லி படத்து கூட குழந்தைங்க தான் முதல்ல வராங்க. அப்பா அம்மாவே திட்டுறாங்க, நான் எங்கே விட்டு வர முடியும் உங்களை அப்படிங்கிறாங்க. ஆனால் படம் பார்க்கும்போது என்னங்க இப்படி எடுத்திருக்காங்க, குழந்தைங்களா இஷ்டம் வந்துட்டோம்ங்கிறாங்க. அவங்க தான் ஏன் போட்டிருக்காங்களே. உங்களுக்கு தெரியுமா யூ சர்டிஃபிகேட்டுக்கு ஏ சர்டிஃபிகேட்டுக்கு உள்ள வித்தியாசம்? யூ சர்டிஃபிகேட்னா குடும்பத்தோடு போய் பார்க்குற படம், ஏ சர்டிஃபிகேட்னா அதே படத்தை தனித்தனியாக போய் பார்க்குற படம். அதே தான், அதுக்கு மேலே பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட்டெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் அந்த நித்திலன் ரொம்ப சின்ன பையன், ரொம்ப யங்ஸ்டர். நான் சொல்கிறது, உன் படைப்பு மிகச்சிறந்த படைப்பு, மிகச்சிறந்த ஒரு இயக்குனரையே ஒரு நடிகராக்கிய ஒரு பெருமை உனக்கு இருக்குப்பா. நீ கண்டிப்பாக நல்ல ஃப்யூச்சர் உனக்கு உண்டு. ஏன்னா பயந்துடுறாங்க, நமக்கு யூனா ஒன்றுமே இல்லாத போயிடுமோ. கிடையாது. ஏ சர்டிஃபிகேட் படமும் பெரிய அளவில் கலெக்ட் ஆகிருக்கு, அதுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்குற மேட்ரு அதில் இல்லைன்னா அவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க. கண்ணன் சொல்லியிருப்பாரு, நானும் ஒரு நண்பர் இங்கே வந்துட்டு இப்படி ஒரு படம் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது நிதிலனுடைய ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். 2 நாள் எனக்கு தூக்கமே இல்லை. அவர்கிட்ட ஏதாவது ஒரு கதை இருந்தால் அவர்கிட்ட படம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை ஆரம்பித்தோம். அதில் ஒரு டயலாக் இருக்குது, உன்னை நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைக்கலாமா அப்படின்னு. அப்படி தான் நிதலனை பார்த்து நான் சொன்ன விஷயமே. எனக்கு இந்த இடத்துல குரங்கு பொம்மை, எனக்கு அது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய அந்த படம் மூலமாக எனக்கு 2-3 படங்கள் வந்தது, நல்ல படங்கள் வந்தது. சில கதைகள் என்ன மாதிரி தேர்ந்தெடுக்கணுமோ அந்த மாதிரி கதைகள் எனக்கு அமைஞ்சது. நான் ரிலீஸ் ஆகி ஹிட்டாகிறதுக்கு முன்னாடியே நான் நன்றியை சொல்லிக்கிறேன் நிதலனுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப ஆசை, எனக்கெல்லாம் பெரிய ஆசை. எல்லாருமே பையை தூக்கிக்கிட்டு கிளம்பி வரும்போதே பாரதி ராஜா சார் அவரை நோக்கி தான் எல்லோரும் வருவோம். அவர் கூட இந்த படம் நடித்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். என் லைஃப்பில் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். அவரை பற்றி இன்னொரு மேடையில் நான் அவரை பற்றி நிறையா பேசணும். என்னென்னா இப்போது டைம் ஆயிடுச்சு. ஏன்னா அவரை பற்றி பேசுகிறதுக்கு அதுக்காகவே தனியாக ஒரு ப்ரெஸ் மீட்டை வைக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சந்தோஷம். அவரோட இருந்து அதை பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு நேரம் வேணும், அப்போ சந்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. பாரதிராஜா சாரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது நான் போகிறதுவே இல்லை. ஸோ நன்றி சார். எல்லோரும் சொன்னாங்க, இந்த படம் பண்ணும்போது பாரதிராஜா பண்ணுறியா, எப்படியா பண்ணுவேன், அவர் அப்படி இப்படின்னு சொல்லி பயம் கொடுத்து விட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. அப்புறம் அப்புறம் அவரோட ஒர்க் பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட் ஜோன் அவர் க்ரியேட் பண்ணி கொடுத்த விதம் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் பார்க்கல எனக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஞாபகம் வரும். என்னென்னா எங்கள் ஊரில் வந்து எல்லா வீட்லேயும் மாடு வளர்ப்பாங்க. இப்போ மாடு இல்லை, விவசாயமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாடுக்கிட்ட வந்து ஒரு குட்டி பையன் மட்டும் ரொம்ப அந்த மாடை ஒட்டியே விளையாடுவான். ஒரு பெரிய ஆள் போனால் கூட மாடு முட்டும், ஒரு பொம்பளை யார் போனால் முட்டான், குட்டி பையன் மட்டும் விளையாட்டு இருப்பான். தோல் விளையாடுவான், வா ஓ என்ன வேணால் பண்ணுவான், அது எதுவுமே செய்யாது. அது காரணம் வந்து அந்த மாடு அவனுக்கு பயப்பட அர்த்தம் கிடையாது. மாடு முட்டுச்சுன்னா அந்த பையன் தாங்க மாட்டான், மாட்டுக்கும் தெரியும், அந்த பொடி பையனுக்கும் தெரியும். அந்த பொடி பையன் யாரும் நான் தான். அது மாடு இல்லை, சிங்கம்.
நன்றி. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுல மறைந்த பாடலாசிரியர் நான் முத்துக்குமார் அவருக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 2 பாட்டு எழுதினார். நான் முதல்ல சொல்ல விருப்பப்பட்ட மறந்துட்டேன். அப்புறம் சேஸ்ரீ மூவிஸ்க்கு வந்து நிறைய சொல்லணும் கம்பெனியை பற்றி. தயவு செஞ்சு செம்மையான ஸ்கிரிப்ட் வச்சுருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக கண்டவங்க அந்த கதை தட்டுங்க, உங்களுக்காக காத்திருக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி கண்டிப்பாக கொடுப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டான பீப்புள் அவங்க. இன்னும் நிறைய சொல்லலாம். தேங்க்யூ வெரி மச். அஜுவோட ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லா படமும் நான் அஜுவோட ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். மேல் ஐ எம் வெரி ஷூர் அபவுட் தட். படம் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை பாரதிராஜா சாருக்கு, குமரவேல் சாருக்கு, அஜுக்கெல்லாம் வந்து ஒரு நேஷனல் அங்கீகாரம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த படம் மூலிமா. நடக்கட்டும். நன்றி. யாராவது மிஸ் பண்ண விட்டால் மறைச்சிக்கோங்க. எங்கள் ஊர்லேருந்து நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லி ஆசைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. 15 பீப்புள் நன்றி. நான் வரமாட்டேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு, நான் பேசுவான்னு ரொம்ப சொல்லி போராடி பார்த்தேன். அவங்க விடாக்கண்ட மாதிரி ஒரு தேரை இழுத்துட்டு வந்து எங்கே நிறுத்தணும் அங்கே நிறுத்தணும் அது எங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி எனக்கு கொண்டாந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. பொதுவாக நான் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு நான் வரமாட்டேன், பேச மாட்டேன். இதுவரையும் நான் நடிச்சிருக்கேன், வரமாட்டேன். நம்ம இருந்தாலும் கூட வளர்கின்ற ஒரு பெரிய கலைஞன் எனக்காக நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலைன்னா, ஏன்னா சில அங்கீகாரங்கள் சில இடங்கள் வேணும். ஒரு புதிதாக நடப்பட்டு முளை விட்டிருக்கும் இந்த பயிருக்காக 4 வார்த்தைகள். இந்த படம் கதை சொன்னால் நித்தியலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், ரொம்ப ஜெலஸாக இருந்தது. இந்த பையன் பையன் இவ்வளோ படம் பண்ணிட்டானே, நம்மெல்லாம் என்னத்துக்கு டைரக்ஷனுக்கு பேர் போடணும்னு நினச்சேன். அவன்கிட்ட சொல்லுவேன், யூ ஆர் ஸோ சச் எ கிரேட் பாய். அவன் என்னென்ன, அதாவது ரொம்ப அடக்கமாக நிற்பான். அவ்வளோ ஆழமான விஷயங்கள் இந்த பையன்கிட்ட இருக்கு. நான் எங்கேயுமே நடிக்க மாட்டேன்னு சொன்னால், நம்மளுக்கு டெக்னீஷியனாக போனால் அந்த கேமரா எங்கே இருக்குது, லைட் எங்கே இருக்குது, ட்ராலி எப்படி போடுவோம், தப்பு வரும், இதெல்லாம் வரும். அப்போ கோவம் வரும், நடிக்க முடியாது. ஆனால் இவன் படத்தில் போகும்போது இவன் மேல் வைத்த நம்பிக்கையில் கேமரா எங்கே இருக்குன்னு நான் பார்த்தது கிடையாது, லைட் எங்கே இருக்குன்னு தெரியாது, எதிராளி ஆர்டிஸ்ட் யாருன்னு என் தொழிலை மட்டும் ஆழமாக செஞ்சுட்டு போனேன். காரணம் இவன் மேல் வச்ச நம்பிக்கை. இன்றைக்கி கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த ஹீரோயினை கூட நான் பார்த்ததில்லை. இப்போ தான் வந்து நான் தாங்க அந்த படத்தில் ஆமாம்மா பார்த்தேன். அந்த பொண்ணு எங்களுக்கு பொண்ணாக நடிச்சிருக்கேன், அவ்வளோ கூட நான் சரியாக பார்த்ததில்லை. அந்த பொண்ணு சார் நான் உங்கள் மகளாக நடிச்சிருக்கேன். ஏன்னா இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் எதையும் அந்த கதாபாத்திரத்தை மட்டும் யோசித்து ஒரு பாரதி ராஜா என்னுடைய தூக்கி எறிஞ்சிட்டு நின்றேன். அதுக்கு இன்னொரு தேங்க்ஸ் சொன்னால், அவன் வித்தார்த் நீ என்ன அவன் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான், அதே ஒரு வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கஷ்டப்பட்டான். ஆனால் மிகப்பெரிய வெளிச்சம் அவன் மேல் விளைவிக்கிறது. ஏன்னா நான் பெங்காலி ஆர்டிஸ்ட் ரொம்ப ரசிப்பேன். மலையாளிகளில் ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக இருக்கும். நான் தமிழ் நடிகர்களில் நடிக்கிறது தெரியும், நடிக்கிறது தெரியாமலே நடிக்கின்ற ஒரே பையன் வித்தார்த்தம். வெரி சாஃப்ட், பியூட்டிஃபுல். அவன் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு பெங்காலி ஆர்டிஸ்ட்க்கு ஈக்குவலாக ரொம்ப மென்மையாக மிகைப்படுத்தாமல் நடிக்கின்ற ஒரு பெரிய நடிகன் வித்தார். இந்த தயாரிப்பாளர் கண்ணா ரொம்ப அப்ராணி மனுஷங்க எல்லாமே, இந்த கூட்டமே ரொம்ப அப்ராணி கூட்டம், பட் அசத்தலான கூட்டம், ரொம்ப அழுத்தமாக. இன்னும் நான் இந்த படத்தை சரியாக உட்காந்து பார்க்க கஷ்டம், வெளியில் போய் ஜனங்களாம் சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம்னு தான் நினச்சேன். பட் 4 ஃப்ரேம்லேயும் அவனை தெரிஞ்சவன் நித்தலன். நீங்கள் 2 ஃப்ரேமில் கண்டுபிடிக்கலாம். இந்த வேஹி இந்த வரைக்கும் ட்ரைலர் போடுவாங்க, இவன் ட்ரைலரு ரொம்ப வித்தியாசம். சச் அ நைஸ் பாய், காட் பிளஸ் ஹிம். அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய இடத்துக்கு வருவான் அந்த நித்தலன். இன்னும் இருக்காங்க 4-5 டைரக்டர் வர்றாங்க. அற்புதமான விஷயம். நாங்கள்லாம் பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, அதெல்லாம் வேறு, அது ஒரு காலகட்டம். இப்போ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சு
ஒரு புதிய யுகத்தில் ஒரு வீகம் எடுத்திருக்கின்றார்கள் பல இளைஞர்கள். அதிலே குறிப்பிடத்தக்க வர்ணிக்கிறார். உனக்கு ஒரு நாள் ஒரு விழுதாவது தேசிய விருது வரும் சிறந்த நடிப்பிற்காக எனக்கு விடைபெறுகிறேன்.